Hi students, welcome back to your channel VIP Free School. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 டேஸில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ பிகாஸ் நிறைய ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, எல்லா எதுவுமே வந்து நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கவங்களா இருக்காங்க இல்லையா. ஸோ அதுவங்களாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து பார்த்துட்டு போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து தாராளமாக 60 to 70 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான், ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டோட்டலாக வந்து 23 சாப்டர்ஸ் இருக்குது. 23ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்தே வந்து நம்மளுக்கு வந்து 11 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ ரிமைனிங் இருக்க 12 சாப்டர்ஸ் நம்ம வந்து பயாலஜி சாப்டர், பாட்னி சுவாலஜி மிக்ஸாக இருக்கும். ஸோ பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஷின் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்டு அண்ட் கொஷினோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஒன் வேர்ட்ஸ் வரும். இந்த 12 ஒன் வேர்ட்ஸுமே வந்து நீங்கள் வந்து புக் பேக் ஒன் வேர்டை வந்து தரோ பண்ணிங்கனாவே ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எப்போயாவது சம்டைம்ஸ் தான் ஏதாவது ஒரு ஒன் வேர்டு வந்து புக்குக்குள்ளே இருந்து வரும். ரிமைனிங் இருக்க ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே டேம்ஷர் நம்மளுக்கு 99% வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒன் வேர்டு தான் வரும். ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம புக்குக்குள்ளே வந்து ஒரு இன்ச் பை இன்ச் வந்து படிக்க முடியாது. பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே படித்து வந்திருக்கணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல இருக்கும்போது நம்ம புக் பேக் ஒன் வேர்டையாவது தரோ பண்ணோம்னா கண்டிப்பாக 12க்கு நம்ம ஒரு 10-11 வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 22லேருந்து அண்டு 13லேருந்து 22 வரை வந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸ் வரும். அதில் அந்த 22 கொஷின் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி கொஷின். ஓகேவா. இந்த கொஷின், அந்த கம்பல்சரி கொஷின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா. அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆப்டிக்ஸ்லேருந்து வரலாம், இல்லை அக்கோஸ்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து வரலாம், இல்லாட்டி எத்தனால் சாப்டரில் வந்து வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மோலார் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது அந்த இதுலேருந்து வரலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க்ஸு. ஸோ அண்ட் 2 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு 10 கொஷின் வரும். 22 வந்து கம்பல்சரி. ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 7 தான் வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ 3 கொஷின் வந்து நம்மளுக்கு சாய்ஸில் இருக்குது. ஸோ அழகாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாவே அழகாக வந்து அட்டன் பண்ணிடலாம். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க் கொஷின். அதே போல் தான் 4 மார்க் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 32 வந்து உங்களுக்கு கம்பல்சரி. அதே போல் 10 கொஷின் வரும். 10ல் வந்து நம்ம 7 தான் அட்டன் பண்ண போகிறோம். அண்டு 32 வந்து உங்களுக்கு கம்பல்சரி. அதுவும் மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அண்டு 7 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33, 34, 35 வந்து 7 மார்க் கொஷினில் வரும். அண்ட் அது எல்லாமே வந்து எய்தர் ஆர் சாய்ஸில் தான் வரும். அதுலேயும் ஒரு சிங்கிள் கொஷினாக வராது. நம்மளுக்கு ஒன்று 4 மார்க்கு ப்ளஸ் 3 மார்க் அந்த மாதிரி டபுள் கொஷின், 3 கொஷின் அந்த மாதிரி பார்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற கொஷினில் இம்பார்ட்டன்ட் கொஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே, ரிப்பீட்டட் கொஷின்ஸ், ஓல்டு கொஷின் பேப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் உங்களால் 60 to 70 வரை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த இயர் நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ரிவிஷன் கொஷின் அட்டன் பண்ணியிருப்பீங்க, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்னோட சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொஷின்ஸ் ஃபுல்லாத்தையுமே தரோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து தரோ பண்ணிங்கனாவே நீங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து நியர்லி 70 வந்து நீங்கள் வச்சு அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸ் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க்கு எல்லாமே வந்து இந்த இதில் வந்து வரதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனர்ஷியா, ஸோ டிஃபைன் இனர்ஷியா அண்டு எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா வந்து கேட்பாங்க. அண்டு டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இது வந்து 4 மார்க்ஸில் வரக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அண்ட் ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்தளவுக்கு ரிமைனிங் இந்த டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்டன்ஸோட 3 லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா, இது 3மே வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எனர்ஜியாவும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பை எழுதினீங்கனாவே உங்களுக்கு 2 மார்க் வந்துடும். லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், இதை எழுதினீங்கனாவே லாஸ்ட் இயர் கொஷினில் இது வந்திருந்தது. ஸோ அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்னு கேட்டாலே நம்ம என்ன எழுதணும், லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸ் எழுதுனீங்கனாவே நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து படிச்சிட்டோம்னாவே போதும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் வந்து 4 மார்க்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் கப்புள் வந்து கேட்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஷின். அண்ட் இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது இந்த கிரிக்கெட் ஃபீல்டர் இருக்குது பார்த்தீங்களா, வந்து எதுக்குன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பல்சிவ் ஃபோர்ஸ், இது ஒரு கொஷினாக வந்திருந்தது நம்மளுக்கு. இது ஒரு 2 மார்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்டனோட யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு 4 மார்க்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷனும் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்குற கொஷின், 4 மார்க்கில் வந்து கேட்குற கொஷின். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பேரண்ட் வெயிட், டிஃபைன் அப்பேரண்ட் வெயிட்டு அண்ட் மாஸ் வெயிட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து 2 மார்க்ஸ் கொஷினில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வர்றது நம்மளுக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின், அதாவது ஹவு டஸ் அன் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இன் எ ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ இது வந்து எப்படி வந்து மிதக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கொஷினாக கேட்பாங்க. ஃப்ளோட் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதாவது பேஜ் நம்பர் நம்மளுக்கு 14 ஃபஸ்ட் சாப்டர் வந்து 2 மார்க்ஸில் 10th கொஷினாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, 5 பாயிண்ட் இருக்குது இதில். அண்ட் இந்த 5 பாயிண்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளுக்கு 4 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த 22 கொஷின் வரும் பார்த்திங்களா 2 மார்க்ஸில். அது வந்து இது ஃபஸ்ட் சாப்டரில் இருக்க இந்த 3 ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் சாப்டரில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுவும் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டோட்டலாக இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இதில் இருக்க 1 வேர்டு அண்ட் 3 ப்ராப்ளம் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா அண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு சம் இருக்குது நம்மளுக்கு. அந்த 2 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3rd கொஷினில் இருக்குது, ரோமன் லெட்டர் 6ல் வந்து 3rd கொஷினாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மாஸ் வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 9th and 10th கொஷின், வைல் கேச்சிங் எ கிரிக்கெட் பால் எ ஃபீல்டர் லோயர்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பேக்வேர்ட்ஸ், அந்த கொஷினும் அண்ட் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இன் த ஸ்பேஸ் ஷட்டில், இது ரொம்ப முக்கியமான கொஷின். அண்ட் இது போக நியூட்டன்ஸ் லா வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், அதோட டெரிவேஷன் வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து வரும். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், இது வந்து இந்த சாப்டரில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இப்போ வந்து செகண்ட் சாப்டரில் என்ன முக்கியமான கொஷின்றதை பார்க்கலாம். செகண்ட் சாப்டரில் இந்த கொஷின் வந்து ரொம்பவே முக்கியமான கொஷின், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின். ஸோ 4 மார்க்ஸில் வரும். அப்படி இல்லைன்னா டீட்டெயிலில் வந்து 7 மார்க்ஸுக்கு இதை வந்து 5 மார்க்ஸில் கொடுத்துருவாங்க. இல்லை அகெயின் ரிமைனிங் 2 மார்க்ஸுக்கு வந்து வேறு ஏதாவது கொஷின் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின், கண்டிப்பாக நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு. ஸோ இதில் இந்த ஸ்னெல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கே கேட்பாங்க, டிஃபைன் ஸ்னெல்ஸ்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லைனா இந்த கொஷின், அதாவது டிஸ்பர்சன் ஆஃப் லைட், அந்த டிஸ்பர்சன் ஆஃப் லைட் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமாக வர ஒரு 2 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் இந்த ரெயிலே ஸ்கேட்டரிங்கில் அதாவது why does the sky appear in blue color, இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமாக வர கொஷின். அண்ட் இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன் சம்டைம்ஸ் வந்து நம்ம இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, எந்தெந்த இதில், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஆர் யூஸ்ட் இன் கேமரா லென்சஸ், தே ஆர் யூஸ்ட் இன் மேக்னிஃபையிங் லென்சஸ், ஸோ மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு முக்கியமாக சொல்ல போகிறது இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு இந்த கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸோட டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். கான்வெக்ஸ் வந்து திக்கர் வருமா, கான்கேவ் திக்கர் வருமா, ஸோ இந்த மாதிரி வந்து திக்கர் லென்ஸ் தின்னர் லென்ஸ் நம்ம இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதில் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், கான்வெக்ஸ் கான்கேவ் திக்கர் தின்னர் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் படி படிச்சுக்கிறேன். ஸோ கான்வெக்ஸு கான்கேவ் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படி எழுதிக்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், திக்கர் தின்னர். ஸோ ஓகே, கான்வெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது, திக்கர் அடுத்து தின்னர், அந்த மாதிரி. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இது குழப்பம், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறதா. ஸோ இது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின் தான். கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸ் வந்து நம்மளுக்கு 2 மார்க்கில் வரலாம். அண்ட் அதுக்கடுத்து இந்த செகண்ட் சாப்டர் ஆப்டிக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு மியோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா. இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த கான்வெக்ஸ் கான்கேவ் மியோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியாலாம் படிக்காமல் போயிடாதீங்க எக்ஸாமுக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்.
இதோட டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஒன்று இந்த மியோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸில் வரலாம். அப்படி இல்லைன்னா டீட்டெயிலில் வரும். டீட்டெயிலில் இதை வந்து ஒரு 5 மார்க்ஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 மார்க்ஸ்க்கு வந்து வேறு கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 கம்பல்சரி கொஷின் வருது இல்லைங்களா. ஸோ 2 மார்க்ஸில் கம்பல்சரி கொஷின் வரும். அதில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் சாப்டரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மொத்தம் 4 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 4 ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிருங்க. இதிலலாம் வந்து ஆப்ஷனே விடாதீங்க. ஸோ நம்மளுக்கு 22 கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேர்மல் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான சாப்டர் தான். ஸோ இதில் வந்து செலக்டடாக தான் கொஷின் வரும். அந்த யூக்லிபிரியம் கொஷின் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் கேட்பாங்க. பாய்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா, இந்த லா வந்து கேட்பாங்க நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த 7 மார்க் அந்த இல்லை 4 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பாய்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சார்லஸ் லா, அவகாட்ரோ லா வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 3rd சாப்டரில் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 22 கம்பல்சரி கொஷினுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4th சாப்டர் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுக்கு இதில் நம்மளுக்கு இந்த ரிப்பீட்டட் கொஷின் பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்ஸ் இன் சீரீஸ் இன் பேரலல் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர்ற கொஷின். அது போக நம்மளுக்கு எல்இடி கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்பு அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் சர்க்யூட், ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேரலல் சர்க்யூட்டில் வரும். அண்ட் சீரிஸ் சர்க்யூட் வந்து உள்ளது பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் முக்கியமாக வந்து பார்த்துக்க வேண்டியது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் ஆன்சர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த லாங் ஆன்சரில் இருக்க இந்த 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுலேயும் இந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி அண்ட் நார்மல் எல்இடி மெரிட்ஸ், லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்பு, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அண்ட் இதில் இருக்க அந்த ரோமன் லெட்டர் 8th இருக்க அந்த 4 கொஷினுமே இதில் வந்து டீட்டெயிலில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா யூனிட் 5 அக்கோஸ்டிக் சாப்டரை பொறுத்தளவுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ, டாப்ளர் எஃபெக்ட்டு இது வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை ஹியர் பண்ணுற அந்த அனிமல்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா, அந்த இது முக்கியமான ஒரு கொஷின். இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அந்த ஒரு 2 மார்க்கு இது வந்து இதில் வந்து ரிப்பீட்டடாக வர்றது. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 7 மார்க்கில் வரும். லாஸ்ட் இயர் கூட வந்தது. எக்கோ, டிஃபைன் எக்கோ வரும் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ வரும். ஸோ அந்த 7 மார்க்கை வந்து நம்மளுக்கு 2 டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அண்ட் டாப்ளர் எஃபெக்ட் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட் இது ஒரு கொஷின். அண்ட் இந்த 2 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் 2 மார்க்லாம் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர்றது. அந்த ப்ராப்ளம் 4th ப்ராப்ளம் அண்ட் நேம் த 3 அனிமல் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். ஸோ ரோமன் லெட்டர் 6ல் 2nd, 4th, 5th இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் டீட்டெயிலில் 9th ரோமன் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா த வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் கேஸஸ். ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷினை விட இந்த 3, 4 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரிப்பீட்டடாக வரும் நம்மளுக்கு. What do you understand the term ultrasonic vibration, ultrasonic 3 uses of ultrasonic vibration and the animals here. ஸோ இந்த மாதிரி பார்ட் வைஸ் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க 7 மார்க் கொஷினில். அண்ட் வாட் இஸ் அன் எக்கோ, ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ரிப்பீட்டடான கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸு. ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இது வந்து லாஸ்ட் இயர் கொஷினில் வந்தது. அண்டு 4 மார்க் கொஷின் இதை வந்து நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ 90% வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 4 பாயிண்ட்டாவது நம்மளுக்கு தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நான் 4 மார்க் கொஷின் வந்ததுன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு 4 பாயிண்ட்டாவது அது இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் நம்மளுக்கு 4 மார்க் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் 7 மார்க் கொஷினில். அண்ட் அடுத்து கேட்குற அந்த 4 மார்க் கொஷின் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். இது இந்த 3 கொஷின்லாம் இந்த சாப்டரில் நீங்கள் படிக்காமல் போகாதீங்க தயவுசெய்து. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமாவோட ப்ராப்பர்ட்டிஸு, நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன், அதுக்கப்புறம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அடுத்தது அந்த சாப்டரில் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்தளவுக்கு நம்ம டிஃபைன் நியூக்ளியர் ரியாக்டர்னு ஒன்று எழுதணும். அதுக்கப்புறம் இதோட காம்பனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியூக்ளியர் ரியாக்டரோட காம்பனன்ட்ஸ் இதுதான் இந்த ஃபியூயல், மாட்ரேட்டர், கண்ட்ரோல் ராடு, கூலண்ட்டு, ப்ரொடெக்ஷன் வால், இதுதான் வந்து காம்பனண்ட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஷினாக நம்ம எடுத்துக்கலாம். அண்டு இதில் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அண்டு நியூக்ளியர் ஃபியூஷன் இது ரெண்டுமே நம்ம வந்து 2 மார்க்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் அது போக இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து பெக்வேரல் அப்படின்றது இது வந்து ஒன் வேர்டில் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர்றது. ஸோ எல்லா புக் ஒன் வேர்டையும் வந்து கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒன் வேர்ட்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். அந்த ஃபிஷன் ஃபியூஷன் 2 மார்க்ஸ்லேயும் எதிர்பார்க்கலாம், நம்ம வந்து 4 மார்க்ஸ்லேயும் வரும். அண்ட் பெக்வேரல் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் பெக்வேரல்ன்றது வந்து ஒன் வேர்டில் வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்குறது. அண்ட் நியூக்ளியர் ரியாக்டரில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு இந்த ரோம் லெட்டர் 10ல் வந்து இந்த செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர்றது. ஸோ கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்ன, 1 ரோ இன்ட்ரோஜன்னா என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ டோட்டலாக 6ஓட நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் சாப்டர் 7. ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆட்டம் மாலிகுல் டிஃப்ரென்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமாக வர கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அட்டாமிக் தியரி. ஸோ அட்டாமிக் தியரியில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது டீட்டெயிலில் 7 மார்க் கொஷினில் ஒரு 5 மார்க்குக்கு வந்து இதை கொடுத்துருவாங்க. ரிமைனிங் 2 மார்க்குக்கு வந்து வேறு ஏதாவது கொஷின் வந்து நம்மளுக்கு வரும். அப்படி இல்லை நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இது வந்து டீட்டெயிலில் தான் வரும். அப்படி இல்லை 4 மார்க்கில் எது வந்தது அப்படின்னா நம்ம ஒரு 4 பாயிண்ட் எழுதினோம்னா ஓகே. ஸோ இது அட்டாமிக் தியரி மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக வர்ற கொஷின்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம் மாலிகுல் டிஃப்ரென்ஸு இது வந்து நம்மளுக்கு 4 மார்க்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா 7.9 இதில் இந்த கால்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸ் இந்த H2O, CO2, Ca3PO42 இது வந்து நம்மளுக்கு 4 மார்க் கொஷினில் வரும். ஸோ H2Oக்கு CO2க்கு சேர்த்து கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொஷின்ஸில் வரும். அண்ட் கிராம் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் ரோமன் லெட்டர் 6 இருக்கு இல்லையா, கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் காம்போசிஷன், இந்த ப்ராப்ளமும் வந்து நம்மளுக்கு வர்ற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ரெண்டு இதையும் வந்து மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறதும் இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதும் வந்து நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் செலக்டடான கொஷின்ஸ் தான். இந்த ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் ரோமன் லெட்டர் 7ல் 3rd கொஷின் இருக்கு இல்லையா, ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ் வை, தென் ஐடென்டிஃபை த பாண்ட் பிட்வீன் H and F. இந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர்ற கொஷின்ஸ். இது போக நம்மளுக்கு இந்த ஷார்ட் ஆன்சர்ஸில் அந்த 3rd கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அது வராத கொஷின் பேப்பரே இருக்காது. வாட் இஸ் ரஸ்ட்டு. ஸோ இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு இந்த ரஸ்ட்டு கொஷின் வரும். அண்ட் நேம் த ஆசிட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ் அந்த கொஷின் வரும். அண்ட் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து செலக்டடான கொஷின்ஸ், ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்குற கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சுடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 சொல்யூஷன் சாப்டர். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டான்சஸ், டெலிக்வசன் சப்ஸ்டான்சஸ் இது வந்து நம்மளுக்கு 4 மார்க் கொஷின்னு. ஸோ அண்டு இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர்ற ஒரு இது. ஸோ சாப்டர் 9ல் இருக்க ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 9ல் ரோமன் லெட்டர் 6 இருக்கு இல்லையா, இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 கொஷின் இருக்குது. ஸோ இந்த 6 கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அந்த 3rd கொஷின் 4th கொஷின்லாம் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர்ற கொஷின். வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO4 7H2O இஸ் ஹீட்டட்.
ஸோ அப்ரோப்ரியேட் ஈக்குவேஷன் எழுதி அந்த சால்பிலிட்டி எழுதின இது வந்து நம்மளுக்கு 7 மார்க்லேயும் வரும். ஸோ 2 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நம்மளுக்கு 7 மார்க்லேயும் வரும், 4 மார்க்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலபிலிட்டி இதுவும் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக வர கொஷின். ஸோ இந்த 9th யூனிட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த ரோம் லெட்டர் 6 ப்ளஸ் 1 வேர்ட்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10 கெமிக்கல் ரியாக்ஷன். அண்ட் யூனிட் 10ல் முக்கியமாக வரக்கூடியது நம்மளுக்கு ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள். இது வந்து நம்மளுக்கு 4 மார்க்ஸ் கொஷினில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த நேச்சர் ஆஃப் ரியாக்டன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன், டெம்பரேச்சர், கேர்லெஸ் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயிலில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த கெமிக்கல் யூக்லிபிரியம் இது ஒரு 2 மார்க் கொஷின், முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின். டிஃபைன் கெமிக்கல் யூக்லிபிரியம் இது வந்து ஒரு முக்கியமான கொஷின். அண்ட் இது போக நம்மளுக்கு இதில் பிஹெச் கால்குலேஷன், ஸோ இதுவும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூக்லிபிரியம் வந்து எதிர்பார்க்கலாம். 4 மார்க்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது டிஃபைன் யூக்லிபிரியம் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூக்லிபிரியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக நம்மளுக்கு அந்த 33ல் வந்து நம்மளுக்கு 4 மார்க் கொஷினோட ப்ராப்ளம் வரும் பார்த்திங்களா, அது இந்த சாப்டர்லேருந்து தான் நம்மளுக்கு வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 10.7 10.8 இந்த பிஹெச் கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறதுலேருந்து தான் வரும். ஸோ ரொம்பவே ஈஸியான சம் தான். அதில் இந்த ஃபஸ்ட்டு சம்லாம் வந்து கால்குலேட் தி பிஹெச் ஆஃப் 0.01 m in HNO3. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர்றது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 34ல் வர்றதுக்கு 33ல் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 4 மார்க்கில் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் பார்த்திங்களா, சாரி 32 கொஷின் ப்ராப்ளம்ஸ் வரும் நம்மளுக்கு. அந்த கொஷினில் வந்து இதை நம்ம பிஹெச் கால்குலேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சாப்டர் 10ல் இந்த ரோமன் லெட்டர் 8ல் ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 4 ப்ராப்ளத்தையுமே நீங்கள் வந்து நல்லா கிளியராக போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் யூனிட் 11. அண்ட் யூனிட் 11 பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு டிட்டர்ஜென்ட் இதோட டிஃப்ரென்ஸு, கிளென்சிங் ஆஃப் சோப்பு அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால். ஸோ எத்தனால் மேனுஃபேக்சர் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் ஐயூபிஎஸ்சி நேம் எழுதுறது வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின். ஸோ சாப்டர் 11ல் நம்மளுக்கு ரோமன் லெட்டர் 6 இருக்கு இல்லையா, இதில் இந்த ஃபஸ்ட் கொஷின் அண்ட் 3rd கொஷின் அண்ட் பேலன்ஸ்டு 4th கொஷின் இந்த ஐயூபிஎஸ்சி நேம் எழுதுறது இதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு கேட்குற கொஷின். அண்ட் அதுபோல் 5th கொஷின் எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு அண்ட் சோப்பு டிட்டர்ஜென்ட்குள்ள டிஃப்ரென்ஸ். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் தான் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதோட நம்மளுக்கு ஓவர் ஆகுது. அண்டு பயாலஜியான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஷின், நான் ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷினையாவது நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் படிச்சுட்டு ப்ளஸ் இந்த இதில் இருக்க புக் பேக் 1 வேர்டை படிச்சிங்கனாவே உங்களுக்கு போதும். ஸோ பயாலஜியோட முக்கியமான கொஷின்ஸ் 1 வேர்ட்ஸ் ப்ளஸ் 2 மார்க்ஸ் டீட்டெயில் அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.